அனைவருக்கும் வணக்கம். பண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் குரு பகவான் வக்ர பெயர்ச்சி அடைகிறதுனால மிதுன ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத விரிவாக பார்க்கலாங்க. குரு பகவான் வர்ற புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து அவரோட சஞ்சாரம் வக்ரகதியில் இருக்குங்க. தை 22ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. ஆங்கில தேதியில் பார்த்தோன்னா அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து குரு பகவானோட சஞ்சாரம் வக்ரகதியில் இருக்குங்க. 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைவாருங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் களத்திரஸ்தானமான 7வது ஸ்தானத்துக்கும் தொழில் மற்றும் கர்மஸ்தானமான 10வது ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வர்றாருங்க. 2 முக்கியமான கேந்திரஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் மறைவு ஸ்தானமான 12வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நிறையா பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்திருக்கலாங்க. முக்கியமாக களத்திரஸ்தானமான 7வது ஸ்தானத்துக்கு 6ல் மறைஞ்சிருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாங்க. போராட்டங்கள் நிறைஞ்சதாக அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்க. இது போன்ற எண்ணற்ற குடும்ப பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பை குரு பகவான் வக்ர அடைகிறதுனால ஏற்படுத்துவாருங்க. பிரிஞ்சு வாழ்கிற கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படுங்க. பிரிஞ்சு சிதறி போன குடும்பம் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாத உங்களோட லைஃப் பார்ட்னரோட உடல் ஆரோக்கியத்தில் பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாங்க. டாக்டர்கிட்ட காமிச்சும் குணமடையாத வகையில் சில நோய்கள் ஏற்பட்டிருக்கலாங்க. அப்படி இருக்கும்போது குரு வக்ர அடைகிற இந்த காலத்தில் நல்ல டாக்டர் கிடச்சி நோய்கள் முழுமையாக குணமடைறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. மொத்தத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையினாலேயோ உடல் உபாதைகள்னாலேயோ மனம் சோர்ந்து நிம்மதி இல்லாத இருந்த குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு வக்ரம் கொடுக்குங்க. அதுக்கு அடுத்ததாக தொழிலை பொறுத்த வரைக்கும் வீண் விரயங்கள் குறையுங்க. உபயோகமான செலவுகளை இந்த காலகட்டங்களில் மேற்கொள்வீங்க. ஒரு சிலருக்கு நல்ல முறையில் தொழிலை விரிவாக்கம் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படுங்க. அதனால் கண்ணும் கருத்துமாக தொழிலை கவனிக்கும் போது பிற்காலத்துக்கு தேவையான அடித்தளத்தை இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்த முடியுங்க. அதற்கடுத்ததாக வெளிநாடு போகிறக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. தொழிலுக்காக வெளிநாடு ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படலாங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்க ஆன்சைட்டுக்காக காத்திருந்தாங்கன்னா இந்த காலகட்டங்களில் கைகூடி வர்றதுக்கான அமைப்புகளும் இருக்குங்க. இன்னும் சிலருக்கோ கல்யாணமாகி வெளிநாடு போகிற யோகம் கூட ஏற்படுங்க. மொத்தத்தில் வெளிநாட்டு வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாகவே இருக்குங்க. உங்களோட தொழிலோ வேலையோ வெளிநாடு சம்மந்தமாக இல்லைன்னா வெளியூருக்கோ வெளி மாநிலத்துக்கோ ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. மொத்தத்தில் ஒரு தொலைதூர பயணத்தை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாங்க. அதற்கு அடுத்ததாக கூட்டாக தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நடத்துகிறதே பெரிய போராட்டமாக அமைஞ்சிருக்குங்க. வருமானத்துக்கு மேலே செலவாகிறது, கடன் அதிகமாகிறது, பார்ட்னர்ஸுக்குள்ள பிரச்சனையாக இருக்கிறது, இது போன்ற பல துன்பங்களை இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வெகுவாக குறைஞ்சிருங்க. ஒவ்வொன்றா சால்வ் ஆகி உங்களோட தொழிலும் வளர்ச்சியை நோக்கி போகுங்க. என்னதான் இயற்கை சுபரான குரு பகவான் மறைவு ஸ்தானமான 12வது ஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கறது இல்லைன்னு சொன்னால் கூட மிதுன ராசிக்கு பாதகாதிபதியான குரு பகவான் 12வது ஸ்தானத்தில் மறைஞ்சு வக்ரம் பெறதுனால நிறையா நன்மைகள் ஏற்படுங்க. பாதகத்தன்மையெல்லாம் முற்றிலுமாக நீங்கிருங்க. அதனால் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாத லைஃப்பும் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிறக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. குரு பகவான் தொழிலில் உத்தியோகத்தில் குடும்பத்தில் ஏற்படுத்தின பாதகத்தன்மையெல்லாம் குறைஞ்சு கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை நிலவுங்க. அதற்கடுத்ததாக உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு தடையும் தாமதத்தையும் சந்திக்க நேரிடலாங்க. கொஞ்சம் அதிக சிரத்தை எடுத்து இந்த காலகட்டங்களில் படிக்கணுங்க. அதற்கடுத்ததாக குழந்தைகள்னால நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை குடும்பத்தில் நிலவுங்க. அவங்களுக்காக ஏதாவது சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படுங்க. அதே போல தாங்க குழந்தை வரம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த சமயத்தில் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. அடுத்ததாக எந்தெந்த இடங்களில் கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்கணுங்கிறதையும் பார்க்கலாங்க. வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இரவு நேர பயணத்தை முற்றிலுமாக தவிர்க்கிறதே நல்லதுங்க.
அதற்கடுத்ததாக உணவு கட்டுப்பாடு அதிக தேவைங்க. இந்த சமயத்தில் அதிக ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கிற காரணத்தினால உடல் அளவுலையும் மனதளவுலையும் கொஞ்சம் சோர்ந்து போய் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது தேவையற்ற உணவுகளை முறையற்ற நேரத்தில் சாப்பிடும்போது அது உடல் உபாதைக்கு வழிவகுக்குங்க. அதற்கடுத்ததாக தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. தாயார் வழி சொந்தங்கள் கூடவும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.